இந்த மாதிரி பிளே டெக்கர்லாம் ஒன்றா நீங்கள் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த பிளே டெக்கர்லாம் ஒன்றா எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சிஸ்டர்? இப்போ பிளே டெக்கர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, ஹவுஸ் வார்மிங்க்கு, பேபி ஷவருக்கு, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எழுதுங்கள் சீர்மா கொண்டு பிளே டெக்கர் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து எப்போ கேட்டாலுமே கூட இதெல்லாம் அவைலபிள் இருக்குமா, இல்லை கேட்டால் தான் ரெடி பண்ணி தருவீங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோங்க. ஸோ அதனால இமீடியட்டாக உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியாது. கொஞ்சம் ப்ரையராக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொண்டு வந்து டெலிவர் பண்ணி. ஓகே, இப்போ நீங்கள் வந்து பண்ணால் பெருந்துறையில் வந்து இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து பண்ணால் வெளியூர்லேருந்து கூட பார்த்துட்டு கேட்பாங்க, சென்னை, பெங்களூர் எங்கே இருந்தாலும் கேட்பாங்க. இப்போ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா, இல்லை லோக்கலில் மட்டும் தான் பண்ணி கொடுத்துருக்கீங்களா? இல்லைங்க, நம்ம சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், பொள்ளாச்சி அந்த மாதிரி எல்லா ஏரியாவுமே நம்ம டெலிவர் பண்ணிட்டு இருக்கோம். நாங்களே கொண்டு வந்து கொடுத்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் நாங்களே திங்ஸ் எடுத்துட்டு வந்துருவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளேட் டெக்கர் மட்டும் தான் வந்து பண்றீங்களா, இல்லை வேற எல்லாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? இல்லைங்க, நம்ம பிளேட் டெக்கர் மட்டும் பண்றது இல்ல. நம்ம பிளேட்ஸ், ஸ்டூல், ஸ்டாண்ட், மேட் எல்லாமே ரெண்ட் கொடுத்துட்டு இருக்கோங்க. அது போக பிளேட் டெக்கர் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம் அண்ட் ரிட்டர்ன் கிஃப்ட்ஸும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே, மினிமம் வந்து பண்ண ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா வந்து எவ்வளவு பிளேட் வாங்கினா கரெக்டா இருக்குங்க சிஸ்டர்? மினிமம் வந்து நம்ம 9 பிளேட்ஸ்ல இருந்து பண்ணலாங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம 75 பிளேட்ஸ் வரைக்கும் பண்ணிருக்கோங்க. ஓகே, சோ இது வந்து பார்த்தா என்ன மாதிரி ரிலிஜனுக்குலாம் நம்ம வந்து வெச்சா கரெக்டா இருக்கும்? இதுக்கு வந்து ரிலிஜன் பேஸ்டு கிடையாதுங்க. இப்போ வந்து நம்ம எல்லா ரிலிஜனுக்கும் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு அவங்களோட ரிச்சுவல்ஸ் பொறுத்து நம்ம அந்த மாதிரி டாய்ஸ் அண்ட் ரிங் பிளேட்டர் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க. ஓகே, இது வந்து மார்க்கெட்ல வந்து நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. பட் காஸ்ட் வைஸ் வந்து நம்ம கிட்ட எப்படி இருக்குங்க சிஸ்டர்? இப்போ நாம பண்ற வர்க்கே நீங்க மத்தவங்க கிட்ட கேட்டிங்கன்னா கண்டிப்பா அதை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட அஃபோர்டபிளா தான் இருக்குங்க. நம்மளது எல்லாமே ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றோம். அண்ட் வர்க்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரிகேட்டா இருக்குங்க. ஓகே, இது வரைக்கும் நீங்க ஃபங்க்ஷன் போய் நிறைய வந்து வச்சிருப்பீங்களா? சோ அவங்களோட ஃபீட்பேக்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க சிஸ்டர்? இது வரைக்கும் எனக்கு நெகட்டிவ் ஃபீட்பேக் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு 150 ஆர்டர்ஸ் பக்கம் பண்ணிருக்கோங்க. இது வரைக்கும் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவா ரொம்ப என்கரேஜிங்கா தான் சொல்லிருக்காங்க. ஓகே, இப்போ டைமிங்லாம் நீங்க எப்படி கீப் அப் பண்ணீங்க? ஏன்னா மார்னிங் வந்து பண்ணா இயர்லியா கூட ஒருத்தர் ஃபங்க்ஷன்ல வைப்பாங்க. இப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க போய் கரெக்ட்டா டைம் கொடுத்துருவீங்க தானே? மார்னிங் 2 o'clock கூட நம்ம டெலிவர் பண்ணிருக்கோங்க. சோ டைமிங் எப்பவோ அதுக்கு எப்பவுமே 1 hour பிஃபோர் நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிடுவோங்க. ஓகே, இந்த பிளே டெக்கர் கோர்ஸ் கூட வந்து கண்டக்ட் பண்றேன்னு சொல்றீங்களா? இந்த பிளே டெக்கர் கோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல தான் கண்டக்ட் பண்றீங்களா, டைரக்டா வந்து கூட கத்துக்கலாங்களா? நமக்கு ஆன்லைன், ஆஃப்லைன் ரெண்டு ஆப்ஷனும் இருக்குங்க. 3 டேஸ்ல இருந்து மேக்ஸிமம் 15 டேஸ் கிளாसेस வரைக்கும் இருக்குங்க. ஓகே, இது வந்து பண்ணா யார் வேணா கத்துக்கலாங்களா, இல்ல ஒன்லி ஃபார் கேர்ள்ஸ்க்கு மட்டும் தான் கத்து தரீங்களா? அப்படி எல்லாம் இல்லைங்க, யார் வேணாலும் கத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இருந்தா மட்டும் போதும். ஓகே, இது வந்து பண்ணா கத்துக்கிட்டு அவங்களும் ஒரு பிசினஸ் வைஸும் பண்றதுக்கு நல்ல சப்போர்ட்டிவா இருக்காங்க சிஸ்டர். ஆமாங்க, கண்டிப்பா. ஓகே, இது மட்டும் இல்லாம நீங்க வந்து மெஹந்தி கிளாஸும் கூட கண்டக்ட் பண்ற சொல்றீங்க. சோ மெஹந்தி கிளாஸ் வந்து கத்துக்கிற மாதிரி தான் எப்படி கத்துக்கலாம் சிஸ்டர்? மெஹந்தி கிளாஸும் உங்களுக்கு போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் இருக்குங்க. சோ நீங்க உங்களுக்கு மெஹந்திக்கு வந்து உங்களுக்கு சர்டன் டைம் பீரியட் கிடையாது. நீங்க எவ்வளவு தூரம் கத்துக்கிறீங்களோ அவ்வளவு நாள் வரைக்கும் நம்ம கிளாसेस எடுப்போங்க. ஓகே, சோ மெஹந்தில வந்து பாத்தீங்கன்னா நீங்க கூட வந்து ஒருத்தருக்கு ஃபங்க்ஷனுக்குலாம் நீங்க போய் போட்டு தருவீங்க தானே? ஆமாங்க. ஓகே, இது வந்து என்ன ஈவென்ட்ஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோங்க. ஓகே, என்ன மாதிரி கஸ்டமைசேஷன் கேட்டாலும் உங்களால பண்ணி தர முடியுமா? ஆமாங்க. ஓகே, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சார்ஜ் வந்து பேசிக்கா பண்ணிட்டு இருக்கீங்க? மெஹந்தி இப்ப ஸ்டார்டிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1000 ல இருந்து இருக்குங்க. மேக்ஸிமம் நம்ம இது வரைக்கும் 15000 வரைக்கும் போட்டுருக்கோங்க. ஓகே, சோ அது வந்து பாத்தீங்கன்னா போட்டு தரதுக்கு நீங்க எங்க வேணா போய் டிராவல் பண்ணி நீங்க வந்து போட்டு தர முடியும் சிஸ்டர்? ஓகே, சோ இது வந்து கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்றேன்னு சொல்றீங்களா? இப்போ சம்மர் ஆன்லைன் கூட கத்துக்கலாம் ஆசைப்படுவாங்க, வெளியூர்லலாம் அப்ராட்ல கூட இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஏதாவது அவைலபிள் இருக்குங்களா ஆன்லைன் கிளாसेस? நமக்கு மெஹந்திக்கு அவைலபிளா இருக்குங்க, பிளே டெக்கருக்கு அவைலபிளா இருக்குங்க. அவங்களோட டைமிங்ஸ் பொறுத்து நாம அதுக்கு தகுந்த மாதிரி கிளாसेस கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இந்த கோர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ண ஏதாவது சர்டிபிகேட் தருவீங்களா சிஸ்டர்? சர்டிபிகேட் எதுவும் இல்லைங்க. ஓகே, பட் இது கத்துக்கறனால நீங்க வந்து எல்லாமே பேசிக்ல இருந்து எல்லாமே கத்து கொடுத்துருவீங்க. ஆமாங்க. சோ ரிட்டர்ன் கிஃப்ட் கூட வந்து பண்ணி தரேன்னு சொல்லிருக்கீங்க. ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வந்து என்ன மாதிரி ஃபங்க்ஷன்லாம் நீங்க அதிகமா கொடுத்துருக்கீங்க? ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம பர்த்டே ஈவென்ட்ஸ்க்கு அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு, மேரேஜுக்கு, 60ஆம் கல்யாணத்துக்கு அந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷனுக்குமே ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஸ்டார்டிங் 50 ரூபீஸ்ல இருந்து இருக்குங்க. மேக்ஸிமம் நம்மளோட பட்ஜெட் பொறுத்து நம்ம பண்ணி கொடுத்துக்கலாங்க. ஓகே, சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஒரு ஃபங்க்ஷன் நடக்குனா எவ்வளவு டேஸ் பிஃபோர் சொன்னா கரெக்ட்டா இருக்குங்க உங்களுக்கு வந்து? ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் என்ன நம்மளோட கஸ்டமைஸ் பண்றோம், அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணனுங்க. சோ அதனால ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 டேஸ் ப்ரையரா இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா பெட்டர். இப்போ அதுல வந்து ஏதாவது நேம் போட்டு தரது அந்த மாதிரினால நீங்க வந்து போட்டு தந்துறீங்களா? நம்ம எல்லா கஸ்டமைசேஷனும் பண்ணிட்டு இருக்கோம். கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி கொடுத்துறீங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோ பார்த்துட்டு பாருங்க, உங்க வீட்ல நடக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனும் கண்டிப்பா பிளே டெக்கர் வந்து பண்ணுங்க. சிஸ்டர் வந்து ரொம்ப பெஸ்ட்டா வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சிஸ்டர் தேங்க் யூ சோ மச்ங்க. ரொம்ப டீடைலா உங்க ப்ராடக்ட்லாம் பாக்கும்போது சோ உங்க பிராண்ட் நேம் சொல்லிடுறீங்களா? நம்மளோட பிராண்ட் நேம் வந்து விவாஹா பிளே டெக்கர்ஸ். ஓகே, உங்க டைரக்டா கூட மீட் பண்ணி எல்லாமே டீடைலா தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுவாங்க. டைரக்டா வந்து விசிட் பண்ற மாதிரி அட்ரஸ் எப்படி மட்டும் சொல்லிருங்க. டைரக்டா விசிட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பெருந்துறை வந்துட்டு ஒரு கால் பண்ணுங்க, உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிடுறேன். ஓகே, அது மட்டும் இல்லாம உங்க ரெகுலர் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கலாம் ஆசைப்படுவாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் எப்படி தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டர்? ரெகுலர் அப்டேட் பாக்குறதுக்கு வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் ஃபாலோ பண்ணிக்கோங்க, விவாஹா பிளே டெக்கர்ஸ். அண்ட் மெஹந்தியோட ரெகுலர் அப்டேட்ஸ் ஃபாலோ பண்றதுக்காக மெஹந்தி பை நிவாஷினி பேஜ். ஓகே, ஸோ உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து பண்ணால் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் சிஸ்டருக்கு வந்து ஒரு பிஃபோராகவே சொல்லிடுங்க. எல்லாமே டீட்டெயிலாக அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சா உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு ஆகட்டும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நல்ல கனல் மறுமீட் பண்ணுறோம். தேங்க்யூ ஸோ மச். பை பாய் சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.